சகி. ராஜரத்னத்தை பார்க்க வந்திருந்த பொம்பளையும் பொண்ணும் யாருங்கிற டீடைல்ஸ் எனக்கு வேணும். இனிமே நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? இன்னைக்கு நான் கொடைக்கானல் போறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுமா? உன் வாயில இருந்து எப்படி உண்மையா இருக்கிறது எனக்கு தெரியும்யா. இப்ப நீ எனக்கு வேண்டப்பட்டவனை கூட வச்சுக்க. இதே நானா இருந்தா நீ பண்ண காரியத்துக்கு ஸ்டேஷனுக்குலாம் உன்னை நான் கூட்டு போயிருக்க மாட்டேன். உன்னை அதே இடத்துல கண்டம் துண்டமா வெட்டி போட்டிருந்திருப்பேன். யோ, ஆம்பளை எனக்கே இவ்வளவு கோவம் வருதுல, பொம்பளைங்கன்னா இதுக்கு மேல கொதிக்க வேணாமா? உன் மூஞ்சில காரி துப்பி அப்படியே கையில கிடைக்கிறத எடுத்து அடிக்க வேணாம். உன்ன எப்படியா உன்னெல்லாம் சும்மா விட்டாங்க? ஏய் வேணாம், என் கோவத்தை கலராத. பிரச்சனை பண்ணாம போயிடு. யோ, போனா எங்கயா போறது? 2 மாசம் உன் கூட தான் இருந்தாகணும். ஆமா, வந்துட்டு போனாங்கல்ல, அவங்க யாரு பெருசு? ஏய், அவங்க யாரா இருந்தா உனக்கு என்னடா? ஆளாளுக்கு அதை ஏன்டா விசாரிக்கிறீங்க? எல்லாம் ஒரு ஆர்வம் தான் பெருசு. நீ வேற பொண்ணு மேட்டர்ல மாட்டிருக்கியா? உன்னை தேடி லேடிஸ் வராங்கன்னா அவங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லையா? ஆனா வந்தவங்க நிச்சயமா உன் பொண்டாட்டியே இருக்க முடியாது. ஏன்னா உனக்கு எதிராக சாட்சி சொன்னதே அவங்க தானே கேள்விப்பட்டேன். அப்போ வேற யாரா இருக்கும்? ஒருவேளை அப்படி இருக்குமோ? என்ன பாக்குற? அப்படிதான் இருக்கணும். நீ ஏன் ஒரு கேடு கட்டுவ? உன்னை பார்க்க வராங்கன்னா கண்டிப்பா கேவலமானவங்களா தானே இருப்பாங்க. ஏய், யார பார்த்து என்னடா ராசிக்கல்? அடிச்சு கொன்னுடுடா. யார பார்த்து என்ன? என்ன தைரியம் வந்தா? இந்த வார்த்தை என்கிட்ட சொல்லுங்க. கொலை பண்ணாம விட மாட்டேன். விடியா? என்ன நினைச்சீங்க உங்களுக்கு? சார், கொல்லாம விட மாட்டேன் சார். எங்க கொல்லையா பார்க்கலாம். கொல்லை சார், எங்க முன்னாடியே குத்திடுவேன் கொன்றுவாங்கறியா? பிச்சிருவன் பிச்சு பாத்துக்க. என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? எதுக்கு அவனை போட்டு அடிச்ச? சார் சார், யாரு பார்க்க வந்தாங்கன்னு கேட்டேன் சார். அதுக்கு போய் என்ன போட்டு அடிச்சு கொல்ல வரான் சார். என்னையா அதெல்லாம்? உனக்கு சொல்ல முடியலன்னா வாய முடிக்க. அதை விட்டுட்டு காட்டு நம்ம போட்டு அடிச்சிருக்க. இவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நாளைக்கு மேல இடத்துக்கு யார் பதில் சொல்றது? சார், இந்த ஆள் வந்ததுல இருந்து சரியில்லை சார். நானும் பாக்குறேன், ஒரு மார்க்கமா தான் தெரிஞ்சிட்டு இருக்கா சார். ஆமாயா, அன்னைக்கு கூட சீக்கிரம் சாப்பிடுன்னு சொன்னதுக்கு ஏன் மலையா சாப்பாடு தூக்கி வீசுறான்? என்னையா என்ன பாக்குற? உன் வயசுக்கு மரியாதை கொடுத்து ஒரு நாள் சும்மா விட்டாச்சு. இனிமே நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டியதுதான். இந்நாள் அந்த டார்க் ரூம் கூட்டு போயா. ஓகே சார். ஓ வாயா, நடையா, அங்கனா பார்வை போயா. சத்யா, வாங்க அங்கிள், உட்காருங்க. தேங்க்யூ. என்னம்மா, அப்பா போய் பார்த்துட்டு வந்துட்டீங்களா? ஆர் யூ ஹாப்பி நவ்? நாங்க நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல அங்கிள். என்னம்மா சொல்ற? அப்பாவுக்கு அங்க ஏதோ பிரச்சனை இருக்கு அங்கிள். எங்களை பார்த்த உடனே எமோஷனல் ஆகி கண் கலங்கினவரு பக்கத்துல ஒரு ஆள் வந்து நின்னதும் டோட்டலா மாறிட்டாரு. தெரியாதவங்களை ஏன் உள்ள விட்டீங்கன்னு கோவமா கத்திட்டு போயிட்டாரு. எனக்கு என்னவோ அப்பா வேணும்னே தான் அப்படி பேசின மாதிரி தோணுது அங்கிள். ஃப்ரீயா இருக்க முடியாம அவருக்கு அங்க ஏதோ ஒரு பிரஷர் இருக்கு. இருக்கலாமா? இல்லனா உங்களை பார்த்த உடனே கத்தி இருக்கணுமே. ஐ திங்க் அங்க வந்த ஆள் தான் அவருக்கு பிரச்சனையா இருந்திருக்கணும். மேபி அவரை வாட்ச் பண்றது கூட அந்த ஆள் வந்திருக்கலாம் இல்லையா? நானும் அதுதான் நினைக்கிறேன் அங்கிள். ஆனா அம்மா தான் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்பவே ஊருக்கு கிளம்புறேன்னு அடம் பிடிக்கிறாங்க. ஏமா இப்படி பண்றீங்க? உங்களை உங்க புருஷனோட சேர்த்து வைக்கிறது தானே சத்யா இவ்வளவு கஷ்டப்படுறா. அதை நீங்க புரிஞ்சுக்கலன்னா எப்படிமா? எனக்கு புரியுதுங்கய்யா. ஆனா அந்த மனுஷனுக்கு புரியலையே. என்னை ஏத்துக்கவே அவர் தயாரா இல்லைங்கிறப்போ எதுக்கு நான் இங்க இருந்து கஷ்டப்படணும்? அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெயின். நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? நீங்க பார்த்த கோபம், கேட்ட வார்த்தை எல்லாமே பொய்யா இருக்கலாமா? தீர விசாரிச்சாதான் அதுக்கு பின்னால என்ன காரணம் இருக்குன்னு தெரியும். அதுக்குள்ள ஏமா அவசரப்படுறீங்க? அவசரத்துல எடுக்கிற எல்லா முடிவுமே தப்பாதாமா இருக்கும். அது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்ன்றது இல்ல. அவர் கோபம் குறையலன்ற வருத்தத்துல இப்ப நீங்க கிளம்பி போறீங்க.
நாளைக்கே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவர் இப்படி நடந்துக்கிட்டாருன்னு உங்களுக்கு தெரிய வந்தா நீங்க உங்களையே நொந்துக்க மாட்டீங்களா? அவரோட சேர்ந்துல நீங்க நினைச்சாலும் அப்ப அதுக்கான சந்தர்ப்பம் இல்லாம போயிடுச்சுன்னா அப்ப நீங்க என்னமா பண்ணுவீங்க? சரி, புருஷனோட சேர்றது சேராததும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம். அந்த விஷயத்துல உங்களை யாருமே வற்புறுத்த முடியாது. ஆனா உங்க பொண்ணு தான் அப்பாவை காப்பாத்தணும், சுப்புவை தண்டிக்கணும்னு போராடிட்டு இருக்கா. நீங்க தானே அவளுக்கு ஆதரவா இருக்கணும். நீ என்னவோ பண்ணிக்க, நான் கிளம்புறேன்னு போயிட்டா சுயநலம் இல்லையா? தப்புதாங்கய்யா. என் பொண்ணுக்காக நான் இங்கேயே இருக்கேன். என்ன மாதிரி 1000 பேர் உங்களுக்கு உதவி செய்யலாமா? ஆனா என்னைக்கும் நீங்க இவளுக்கும் இவளுக்கு நீங்களும் தான் ஆதரவு. அதை மறந்துடாதீங்க. உங்க அம்மாவை தான் காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சே, இன்னும் என்னமா யோசனை பண்ணிட்டு இருக்க? அப்பாவை எப்படி அங்கிள் வெளியில கொண்டு வர்றது? முதல்ல என்ன நடந்துச்சு நமக்கு தெரியணுமா? அதை சொல்ற சூழ்நிலையில அவர் இல்லைன்றப்போ நம்ம வேற வழியை தான் யோசிக்கணும். சத்யா, நீ சொல்ற மாதிரி உங்க அப்பா தப்பானவர் இல்லைன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணை பிடிச்சி விசாரிக்கலாம். ஆனா அவ யாரு, எங்க இருக்கா, என்னன்ற டீடைல் நமக்கு தெரியலையே. பேப்பர் நியூஸ்ல கூட அந்த பொண்ணோட போட்டோ பேரு எதுவுமே இல்லையே, மறைச்சிட்டாங்களே. அங்கிள், எனக்கு தெரிஞ்ச வகையில மல்லிங்கிற ஒரு பொண்ணு அப்பா மேல இப்படி ஒரு பழிய போடுறதுக்காகவே அவங்க வேலைக்கு சேர்த்திருக்காங்க. அதான் உண்மை. அப்படியே இருந்தா கூட ஒரு பொண்ணு எப்படிமா இப்படி ஒரு காரியத்துக்கு ஒத்துக்குவா? அவ எதிர்காலத்தை பத்தி யோசிக்க மாட்டாளா? பணத்தை கொடுத்தா இந்த காலத்துல என்ன வேணா செய்யறதுக்கு ஆள் இருக்காங்கம்மா. உலகம் அவ்வளவு மோசமா மாறி போச்சுமா. ஏமா, அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? தெரியாது அங்கிள். அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணுமா. அவளை பிடிச்சி உண்மையை வர வச்சாதான் நம்ம லீகலா ஏதாவது ப்ரொசீட் பண்ண முடியும். புரியுதா? புரியுது அங்கிள். மல்லிய பிடிக்கணும்னா நான் சுப்பு வீட்டுக்குள்ளதான் போய் ஆகணும். சுப்பு வீட்டுக்குள்ளயா? அவ ராட்சசியாச்சே. எப்படிமா? நம்ம ஆயுதத்தை எதிராளி தான் தீர்மானிக்கிறான்னு சொல்லுவாங்க. சுப்புவோட வழி உறவாடி கெடுக்கிறது. பிரியமா இருக்கிற மாதிரி நடிச்சுதான் அவ அப்பாவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கா. அதே வழியில போய் தான் நாம அவளை திருப்பி அடிக்கணும். ஐயோ இல்லம்மா, எனக்கு இது சரியா படல. ஆள் அம்புன்னு அவ்வளவு செல்வாக்கா இருந்த உங்க அப்பாவையே அவ இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கானா? அவ எவ்வளவு பெரிய ராட்சசியா இருக்கணும். நீ அவளோட நேரடியா மோத போய் உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? இல்லம்மா, இல்லம்மா, நீ வேற ஏதாவது யோசி. மா, நான் அவ கூட நேரடியா மோத போறதில்ல. நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். ரொம்ப நாளைக்கு முன்னால ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரி படிச்சேன் அங்கிள். அதை வச்சு நான் எனக்காக ஒரு கதை ரெடி பண்ணியிருக்கேன். அமெரிக்கால ஒரு பெரிய பிசினஸ்மேன். அவருக்கு 300 கோடிக்கு மேல சொத்து இருக்கு. அவர் பிசினஸ் ஆரம்பிக்க முதல்ல பணம் கொடுத்தது ராஜரத்னம். அந்த நன்றியை மறைக்காம அந்த அமெரிக்க பிசினஸ்மேன் தான் லாபத்துல ஒரு தொகையை ராஜரத்ன பங்குன்னு எடுத்து வச்சிருக்காரு. அப்படி எடுத்து வச்சிருக்கிற தொகை எவ்வளவு தெரியுமா? 50 கோடி. அந்த அமௌண்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி அந்த அமெரிக்க பிசினஸ்மேன் அவரோட பொண்ணும் இந்தியா வந்திருக்காங்க. அந்த அமெரிக்கன் மகள் நான் தான் சுப்புவன் நம்ப வைக்கணும். இந்த டிராமால எனக்கு அமெரிக்கன் அப்பாவா நடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அங்கிள். அத நீங்க தான் எனக்கு ஏற்பாடு பண்ணணும் ப்ளீஸ். குட், நல்ல ஐடியா தான். ஆனா கம்பெனி செக்யூரிட்டிக்கு ஏதாவது கேஸை விசாரிக்கணும்னா என்கிட்ட ஆள் இருக்காங்கம்மா. அடிக்க ஆள் வேணும்னா அம்மா வணக்கம்மா. யாருமா இது? அதான் கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. அது மை நேம் இஸ் பாரி, ஃபுல் நேம் இஸ் பாரிவேந்தன். இந்த முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரின்னு படிச்சிருப்பீங்களே, அந்த பாரிவள்ளல் பரம்பரையில வந்தவன் நானு. உன் மொழியை பார்த்தா பாரி பரம்பரை மாதிரி தெரியலையே, திருட்டு பய மாதிரி தெரியுது. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரே. நீங்க சொன்னது கரெக்ட் தான் அங்கிள். நேத்து ராத்திரி வந்த திருடன் சார் இவர்தான். அந்த திருட்டு ராஸ்கல் நீ தானடா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு கர்னல் கெஸ்ட் ஹவுஸ்லயே கை வச்சிருப்ப. அங்கிள் அங்கிள் சாரி சார், இது உங்க கெஸ்ட் ஹவுஸ் தெரிஞ்சிருந்தா நான் இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன் சார். அப்ப வேற பக்கமா போய் திருடுவியா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? இனிமே திருடவே மாட்டேன்னு இப்பதான் சார் கோயில போய் சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். பாருங்க, விபூதி குங்குமம் கூட இட்டுன்னு வந்திருக்கேன். அத பார்த்தா தான்டா டவுட்டே வருது. ஆமா, இது எத்தனாவது சத்தியம்? 100ஆ 1000ஆ? கூடவே இருந்து பார்த்த மாதிரி கேக்குறீங்க. இது வரைக்கும் எத்தனையோ தடவை போய் சத்தியம் பண்ணிருக்கேன் சார். நான் இந்த தடவை பண்ணது உண்மையான சத்தியம் சார். திருடவே மாட்டேன் இனிமே. ஏன் திருந்துட்டியா? ஆமா சார், உண்மையிலேயே திருந்துட்டேன் சார். நான் திருந்தினதுக்கு காரணம் இங்க உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க, மனுஷ ரூபத்துல இருக்கிற 2 தெய்வங்க தான் சார்.
நம்ம வீட்டுல திருட வந்திருக்கிறோன்னு கூட பார்க்காம பசியால துடிக்கிறேன்னு சொல்லி திங்கறதுக்கு பழம்லாம் கொடுத்தாங்க சார். இவ்வளவு ஏன் சார் போலீஸ் கிட்ட தப்பிக்கிறது, டக்குன்னு என்ன பண்றதுன்னு புரியாம இந்த பொண்ணோட அப்பான்னு போய் சொல்லிட்டேன் சார். அதுக்கே இவங்க 2 பேரும் என்ன காட்டி கொடுத்துருக்கணும் சார். ஆனா பாவம் சார், இந்த பொண்ணு என்னை காப்பாத்துறதுக்காக ஸ்டேஷன் வரைக்கும் வந்தாங்க. அவங்க காட்டின அன்பிலேயே என் மனசுல இருந்த அழுக்கெல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு சார். குடிகாரம் பேச்சையும் திருடம் பேச்சையும் நான் நம்பவே மாட்டேன்டா. சார் இவ்வளவு சொல்ற நம்ப மாட்டீங்கன்னா அப்படி சார்? நான் ஒன்றும் பரம்பரை திருடன் இல்லை சார், ஏதோ பஞ்சத்துக்கு திருடுறோம் அவ்வளவுதான் சார். இப்போ உனக்கு வேலை கிடைச்சிருச்சா? கிடைக்கலையே. அப்ப திரும்பவும் திருட தான் போற? மாட்டேன் சார், நிச்சயமா மாட்டேன் சார். கூடுமான வரைக்கும் வேலை கிடைக்குதான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அப்படி வேலை கிடைக்கல பரவாயில்ல, பட்டினி கிடந்து செத்தாலும் சாவனை தவிர மறுபடி திருட்டு தொழிலுக்கு போக மாட்டேன் சார். பணம் காசை விட ஒரு நல்ல மனுஷனா வாழதான் முக்கியன்றது பொட்டில் அறிஞ்ச மாதிரி நல்லா சொல்லி கொடுத்துட்டாங்க சார் இவங்க. இனிமே அப்படிதான் சார் வாழ போறேன். சரிடா, நான் உன்னை நம்புறேன். உனக்கு ஒரு வேலையும் தரேன், சரியா? சார் சொல்லுங்க சார், எதுவும் இருந்தாலும் செய்யறேன். சாரி சார். நீ நேத்து சொன்ன பொய்ய உண்மையாக்கணும். புரியலையே சார். சத்யாக்கு அப்பான்னு பொய் சொன்னல, நீ நிஜமாவே கொஞ்ச நாளைக்கு அவளுக்கு அப்பாவா நடிக்கணும். என்ன சார் சொல்றீங்க? என்னம்மா, அப்பா ரூலுக்கு ஓகே தானே? படிச்சிருக்கான்னு வேற சொன்னா, அதை வச்சு மேனேஜ் பண்ணிட மாட்டேன். பண்ணிடுவார் அங்கிள், நல்ல சாய்ஸ் தான். நீ என்னடா சொல்ற? உனக்கும் ஓகே தானே? பிரிஞ்சிருக்கிற சத்யாவோட அப்பா அம்மாவை ஒண்ணு சேர்க்க தான் நான் இந்த உதவியை உங்ககிட்ட கேட்கறேன். நல்லபடியா செஞ்சு கொடுப்பியா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? இவங்க விஷயத்துல எனக்கு ஆப்ஷன்லாம் ஒண்ணுமே வேணாம் சார். ராமருக்கு அந்த அணில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். ஏதோ பேசிதான் அந்த பொண்ணுக்கு அப்பான்னு சொன்னேன். நிஜமாவே அப்பாவும் அடிக்கிறது அவங்களுக்கு உதவியா இருக்கும்னா நிச்சயமா அந்த ஹெல்ப்பை பண்ணுவேன் சார் நானு. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் சார் மனசை போட்டு ரொம்ப உறுத்திக்கிட்டு இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, ஏதோ அந்த பொண்ணுக்கு அண்ணன் இல்ல தம்பி இந்த மாதிரி ரோல் கொடுத்திருந்தீங்கன்னா சந்தோஷமா செஞ்சிருப்பேன். ஏன்னா உங்களை மாதிரி எனக்கு இன்னும் தலை நரைச்சு போல பாருங்க, இன்னும் யூத்தா தான் இருக்கிறேன். டக்குன்னு அப்பா ரோலுன்ட்டீங்களா, அந்த ரோல்ல எப்படி கமிட் ஆகுறதுன்னு தான் மனசு கொஞ்சம் சங்கடப்படுது. ஏய், ஓகே ஓகே நீங்க சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன அப்பா தான். சத்யா, உன் பிளான் என்னன்றது மட்டும் விட்டு டீடைலா சொல்லிடு. மத்தபடி உன்னை எப்படி டீல் பண்ணுன்றதை நான் பாத்துக்கிறேன். ஓகே அங்கிள். நான் என்னோட டிடெக்டிவ் ஏஜென்சி ஸ்டாஃபை வச்சு சுப்புவை பத்தி எல்லா டீடைலும் கலெக்ட் பண்ணிக்கிறேன். அவளை எப்ப எப்படி மீட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மீட்லயே அந்த சுப்பு அசரடிக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்றேன். ஓகே? தேங்க்ஸ் அங்கிள். சொல்லு சொல்லு, உன்னை பார்க்க வந்த பொம்பளை யாரு? தெரியாது. என்னது? சொல்ல மாட்டேன்? சொல்ல மாட்டேன்? உண்மையாவே எனக்கு தெரியாது. அடிக்காதீங்க அடிக்காதீங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்ல. சொல்லு. உண்மையா உண்மையா எனக்கு தெரியாதுங்க. சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. தெரியாதுங்க எனக்கு. சொல்ல போறியா இல்லையா? அடிக்காதீங்க. உண்மையா சொல்லு. ஐயோ, உண்மையா சொல்ற வரைக்கும் அடிச்சிட்டே அடிக்காதீங்க அடிக்காதீங்க. தெரியாதுங்க. சொல்றா. உண்மையாவே எனக்கு தெரியாதுங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. சொல்லு. ஐயோ தெரியாதுங்க. தெரிஞ்சு எப்படி உண்மையா வந்தாங்கன்னு எனக்கு தெரியும்டா. ஐயோ சொல்லு. விடுங்க. சொல்லு. அடிக்காதீங்க சார், எனக்கு தெரியாது சார், தெரியாதுங்க. ஐயோ ஐயோ. சொல்லு. சொல்றா. ஐயோ சொல்றா. சொல்றா. ஐயோ. சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. சொல்லு. அந்த பொம்பளை யாருன்னு சொல்லு. சொல்றா. சொல்லனா விட மாட்டேன். நிஜமாவே தெரியாது. சொல்லு. உண்மையா சொல்லு. உண்மையாவே தெரியாது. சொல்றா. ஐயோ அடிக்காதீங்க. சொல்லு. அடிக்காதீங்க. சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. உன்கிட்ட இருந்து உண்மையா வர வைக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? நான் யார் தெரியுமாடா? சொல்றா. சொல்லு. சொல்றா. டேய், நான்லாம் ஊமையா பேச வச்சவன்டா. உன்கிட்ட இருந்து எப்படி உண்மையா வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். சொல்றா. சொல்லு. புரியுது இல்லையா? நிஜமா தெரியாது. யார் அந்த பொம்பளை? நிஜமா தெரியாது. வந்தவங்க யாரு? சொல்லு. உண்மையா சொல்லல தொலைச்சிருவேன். புரியுது இல்லையா? சொல்லு. தெரியாதுங்க. சொல்றா. தெரியாதுங்க. நீ சொல்லல தெரியாது. உன்னை மிதிச்சே கொல்றுவேன். நிஜமாவே தெரியாது. சொல்றா. சொல்றா. தெரியாதுயா. சொல்லு. சொல்றா. இப்படி சொல்ல மாட்டல, போயிட்டு வந்து கவனிச்சுக்கிறேன். பார்வதி, உன்னை பார்த்ததும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். சூழ்நிலை வேற மாதிரி அமைஞ்சு போச்சு. நான் உனக்கு செஞ்ச பாவத்துக்கு நல்லா அனுபவிக்கிறேன். சொல்லுங்க குமார்.
அந்த ஆள் ஏதாவது சொன்னானா? இல்ல மேடம், நான் எவ்வளவோ அடிச்சு கேட்டு பார்த்துட்டேன். அவன் வாயை திறக்க மாட்டேங்கிறான் மேடம். இதை சொல்லதான் கூப்பிட்டீங்களா? ஊமையே பேச வச்சிருவேன்ல பெருசா பேசுனீங்க. உங்க ட்ரீட்மெண்டோட லட்சணம் இதானா? நீங்க சொன்னதை விட அவன் பெரிய அழுத்தக்காரன் தான் மேடம். ஆனா எனக்கு வேற ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு மேடம். பாரா வந்த ஆளுகிட்ட வாயை பிடிங்கி பார்த்தேன். அவங்க வந்த வண்டி நம்பர் கிடைச்சிருச்சு மேடம். அதை வச்சு அவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வெரி குட் குமார். உடனே அந்த நம்பரை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. சரிங்க மேடம், கண்டிப்பா அனுப்புறேன் மேடம். அப்புறம் மேடம், உங்க அக்கவுண்ட் நம்பர் இருக்கு குமார், அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். தேங்க்யூ மேடம். சரி, நான் வச்சிடறேன் மேடம். பிரபு, நாளை காலையில் கோயிலுக்கு போனோம். எல்லா ஏற்பாடும் ரெடி தானே? எல்லா ஏற்பாடும் ரெடி தான் அங்கிள். ஆமாப்பா, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறம் சுப்பு முழு மனசோட கொண்டாடுற பர்த்டே. எந்த குறையும் இருக்கக்கூடாது, பார்த்துக்க. கண்டிப்பா அங்கிள். இது ஆண்டியோட பர்த்டே செலிப்ரேஷன் மட்டும் இல்லை, அந்த ராஜரத்னத்தை டோட்டலாக காலி பண்ணியிருக்கோமே அதுக்கான செலிப்ரேஷனும் தான். கலக்கிடுவோம் விடுங்க. மேலதாளம், பரிவட்டம், பந்தல், பூ, மாலை, அது இதுன்னு கலக்கிடுவோண்டா. பாக்குறவங்க சுப்புவோட பிறந்தநாள் விழாவா இல்ல கோயில் குடமுழுக்கு விழாவான்னு குழம்பி போயிடணும்டா. கண்டிப்பா பண்ணிடலாம்ப்பா. மறந்துடாத, சுப்பு வந்து இறங்கின உடனே 1000 வேலை அப்படியே தெரிக்கணும்டா. அது முக்கியம், பாத்துக்கோ. அப்பா, ப்ரெஸ்க்கு கூட சொல்லியாச்சுப்பா. நாளைக்கு வெளியே வர போற எல்லா பேப்பர்ஸோட ஃப்ரண்ட் பேஜ்லயும் நம்ம ஆண்டிக்கு சொல்ற வாழ்த்து தான். சூப்பர்டா. அண்ணே அண்ணே, வார்டன் இப்ப ஃபோன் பண்ணாரு. அப்படியா? என்னாச்சா? என்ன சொன்னாரு? ராஜரத்னம் அவங்கள பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையா அண்ணே? ஜெயிலுக்குள்ளே எவ்வளவு வீம்பா இருக்கான் பாருங்க ராஸ்கல். ஆட என்ன மாணி, அவனை பிடிச்சி புளிஞ்சு எடுத்தோம்னா உண்மையை சொல்லிட போறான். நீ அந்த வார்டனுக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட கொடு. இல்லைண்ணே, அந்த ஆளை இவ்வளவுதான் இல்லாம செம்மையா அடிச்சு டார்ச்சர் பண்ணிருக்காரு. மனுஷன் கல்லூலி மங்க மாதிரி அமுக்கமா இருக்கானா. இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணிருந்தா கூட ஆள் அவுட் ஆயிருப்பானா. ஏன் ஆண்டி, இவ்வளவு அடிச்சும் அவன் வாயை திறக்கலன்னா கண்டிப்பா வந்துட்டு போனவங்க முக்கியமான ஆளா தான் இருக்கணும். யாரா இருக்கும்? எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப என்னென்ன பண்ணலாம்? ஜென்ம எதிரிய ஜெயிலுக்கு அனுப்புன சந்தோஷம் சட்டுன்னு முடிஞ்சிருச்சே. ச்சே. ஆனா ஒரு நல்ல நியூஸ்னே. அந்த லேடிஸ் வந்து கார்ல வந்துட்டு போயிருக்காங்க. அந்த காரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சிருக்காங்களாம். அட என்ன மணி, இதை நீ முன்னாடியே சொல்ல மாட்டியா? கார் நம்பர் இருக்குல்ல, நீ ஏன் கவலைப்படுற? நாளைக்கு காலையில் வந்துட்டு போனவங்க ஜாதகத்தை கண்டுபிடிச்சிடலாம் விடு. வார்டனும் நம்பிக்கையா தானே சொன்னாரு. ஆனா ரகசியமா வந்து அந்த ஆளை மீட் பண்ணிட்டு போனவங்க எவ்வளவு உஷாரா இருப்பாங்க. கார் நம்பரை நோட் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாதா என்ன? சுபு, உனக்கிட்ட உள்ள பிரச்சனையே இதுதான். ஏன் நம்பிக்கை இல்லாமையே பேசுற? எப்போதுமே நமக்கு சாதகமாக தான் யோசிக்கணும். இந்த பாரு, வந்தவங்க கால் டாக்ஸி யூஸ் பண்ணியிருந்தா கூட நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணிடலாம். அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க, கவலைப்படாத. புரிஞ்சுதுன்னு. எனக்கு என்ன பயம்னா, நாம் அந்த ஆளை அவமானப்படுத்தி அணுவணுவா முடிக்கணும்னு நினைச்சிருக்கோம். அதுக்குள்ள அந்த ஆளுக்கு சாதகமா ஏதாவது நடந்து வெளியில வந்துருவாரோன்னு எனக்கு பயமா இருக்குண்ணே. முன்ன ஒரு நாள் நீங்க சொன்னதுதான், நெருப்பு, பகை, கடன் இந்த மூணையும் விட்டு வைக்க கூடாது, உடனே அழிச்சிடணும் நீங்களே. ஞாபகம் இருக்கா? சரிம்மா, நீ சொல்றது மாதிரி நம்ம எதையும் மிச்சம் வைக்கலையே, அழிச்சுக்கிட்டே தானே இருக்கிறோம். ராஜரத்னத்தை மானவங்க படுத்தியாச்சு. இதோ பிரபுவும் கம்பெனி விற்க ஏற்பாடு பண்ணிட்டான். அப்புறம் என்ன? உசுரோட இருந்தாலும் இப்போ அந்த ஆளு நடப்பணம் தானே. அவன் கட்டி வச்சிருந்த சாம்ராஜ்யம் கண் எதிரே சரீரத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நாள் பொறுமா,
அவன் மனசால செத்துக்கிட்டு இருக்கான். அந்த நரக வேதனையில கொஞ்ச நாள் வச்சிருப்போம். புரியுதா? சரிங்க அண்ணே. இந்த பாரு, ஏதாவது பிரச்சனை வருதுன்னு தோணுச்சுன்னா அவனை உள்ள வச்சே முடிச்சிருவான். நீ தைரியமா இரு.